காய்ஸ், வெல்கம் டு சைபல் பார்வை. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட்ஸ் ஹஸ்கி வாய்ஸோடு தான் வரும். ஏன்னா மணியோ 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு, பயங்கரமாக பசிக்குது. ஸோ வீட்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கீழே எதையும் மிதிச்சிடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது. என்ன இருக்குது? என்ன ஒன்றுமே இல்லை, இருட்டாக வேற இருக்கு. லைட்டு போட்டால் ஒருத்தன் வந்து வச்சு செஞ்சிருவான் என்னைய. சரி, இருந்தாலும் நம்ம ஆட்டோக்கார தம்பி எழுப்பி பார்ப்போம். ஃபைஸு பயங்கரமாக பசிக்குதுல. நைட்டு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வாழை வெளில கூட்டு போய் சாப்பாடு வாங்கித்தால. வெளியே 2 செப்பல் கிடக்கும் பாரு, அதில் ஒன்று உனக்கும் ஒன்று எனக்கு. அம்மா நம்ம 2 பேரும் சிறுப்பகட்டி அடிப்பா. முந்தானத்தான் வெளியே போயிட்டு வந்தோம் தெரியுமா? அப்படி இல்லை, பசிக்கிறது ஏதாவது வழி பண்ணல. பசிக்காம தண்ணியை குடிச்சு போய் பாடு. இல்லை, தண்ணியும் குடிச்சு பார்த்துட்டோம்ல, வயிறு ஒரு மாதிரி பசிச்சுட்டே இருக்கல. இது நேரம்னால மச்சியும் எழுப்ப முடியாது, அம்மாவும் எழுப்ப முடியாதுல்ல. சோத்துலேயே அடி வாங்கிடுவேன், சேத்துலேயே அடி வாங்கிடுவோம்ல. அதனால என்னைய அடிப்பா வந்திருக்க. ஆமாம்ல, எனக்கு எதாவது பண்ணிக்கொள்ள. நீ இதே குக்கிங் செல்ல தான் வச்சிருக்கல, இன்னைக்கெல்லாம் நீ இல்லாமல் ஏதாவது நான் பண்ணியிருக்கேன். வாழை ஒன்றே எதுவும் சொல்லுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாரு. இல்லை இது சால்னா பாக்கெட், புரோட்டாக்கு சால்னா மிச்சிருக்கோம். அந்த சால்னா பாக்கெட் மட்டும் இருக்கா மாதிரி பாருப்போ. இல்லை, ராத்திரி நான் எங்கெல்லாம் சால்னா பாக்கெட்டுக்கு போவேன். வேணா போய் பாருப்போ. எங்கள் அம்மா வேற பழைய சால்னாலாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாடல. இங்கெல்லாம் எங்கேயாவது இருக்கணும். இந்தா இருக்கு. அதிசயத்தை பாருங்களேன், அம்மா 2 சால்னா பாக்கெட் இங்கே வச்சிருக்காங்க. தெய்வமே நன்றி சொல்வேன். ஆஹா, 2 இருக்கு. இல்ல ஃபாய்ஸே 2 சால்னா பாக்கெட் இருக்குல்ல. இல்ல 2 இருக்கா பாருல. காலங்காலமா தூக்கி போடுறதா வச்சுக்கிட்டு செஞ்சு வேற தரணுமா? போடுறா லைட்ட. என்ன ஐட்டங்களோ. எவ்வளோ சந்தோஷம். இது சரி, 2 சால்னா பாக்கெட் எடுக்க சொன்னியே, இதை வச்சு என்ன செஞ்சு தரப்போற? எனக்கு பண்ணி தரவா? ஏதோ ஒன்று. வாங்க. யூஸ்வலாக எப்போவுமே நான் தான் அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு என் நிலமையை பார்த்தீங்களா? அவன்கிட்ட கேட்குற நிலமை வந்துடுச்சு. தம்பி, என்னம்மா தேடிட்டு இருக்க? நீ அப்போ உள்ள பேச்சுலரு, நான் இப்போ உள்ள பேச்சுலரு. வண்டி குட்டியெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுதடா. நம்மளுக்கு இருக்குது பிரெட் இருக்குது, சால்னா இருக்குது. நான் ஏதாவது பண்ணி தரேன். சாத்திட்டு உட்கா. இல்லை வந்து வெங்காயம் தக்காளி அரைக்க போடுவா. நேர கொடுமை ஃப்ரெண்ட்ஸ். A few moments later. தம்பி, அந்த வெங்காயத்தை தூக்கி போடு. வெரி பிரதீப், நாங்கள் கையில் இங்கே 1 இன்ச்சு தான் இருக்கு. 1 டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்தா வாங்கியிருக்கலாம். சரி கொடு. ஒருத்தன் ஸ்டைல் பண்ண விட மாட்டீங்களா? கிளம்பு. டேய், வெங்காயம் வந்து நீட்டமா வெட்டணுமா இல்ல பொடிசா வெட்டணுமாடா? மூடிச்சு வெட்டினா மட்டும் போகுது, நீட்டாக வெட்டணும். நைட்டு 1 மணிக்கு கேட்குற கேள்வி வருது. அதான் நம்மளுக்கு வரல. இல்ல ஒழுங்கா சட்டா போய் வச்சு, இல்லைன்னா கரண்ட் செடல. நைட்டு 1:30 கேட்டதும் இல்லாமல் நம்மள்கிட்ட வேற சொல்லுவோம். பேசாம கறிச்சு விட்டுருவாங்க. பாஸ், வெங்காயம் ரெடி, தக்காளி ரெடி. அடுத்து என்ன பண்ணணும்? போய் தூங்கு போ. இல்ல, இன்னும் இந்த கறி போட பிரெட் வச்சுக்கால எவ்வளவு சீன் போட்ட. இதுல வேற நான் அப்ப பேச்சுலர், நீ இப்ப பேச்சுலர்னு சீனை போட்டுட்டு இருந்தேன். உனக்கு கறிக்கு போனதுலதான் உனக்கு இதே வருது. ஐயா, ரொம்ப கறிக்கிச்சு. கொஞ்சம் கறிக்கிட்டு என்ன அண்ணன் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நைட் நேரம் இதுக்கு அவனுக்கு இது போதும். எங்க நம்ம கத்தி
மெல்ல மெல்ல பிரெட்டுக்கு வலிக்க போதே வேகமா வெட்டுறா பரதேசி பரதேசி. ரொம்ப இதெல்லாம் இல்லை, ப்ரொஃபஷனலாக இல்லை, ஏதோ பேச்சுலர் சமையல் கேட்டானு பண்ணுவோம். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பண்ணுவோம், நான் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. நீ பசிக்குதுன்னு கேட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பண்ணி தரேன். ஏதாவது டானா இருக்கு, பிரெட் இருக்கு. நல்லா இருக்குமா? ஃபியூஷன் அப்படிதான் இருக்கும். வாங்க பார்த்துக்கலாம். நம்புவோம். கடாய் வேணும். கடாய் குக்கிங் சேனல் எடுத்து கொடுங்க. கடாய் ஏது இந்த 4 இத்து போன பெட்டிக்கு இவ்வளோ பெரிய கடாய் நான் என்னத்தை வைக்க போறேன்? நான் இதை கொடு. கழுவு பைத்தியம். சும்மா தானே கழுவு போ. நேரம் அடுப்பு இது எதுக்கு நம்மளுக்கு? நம்ம தோசை கல்லே இருக்கு. நான் ஏதாவது வேலை வாங்கினா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன். தோசை கல்லையே பண்ணிடுவோம். ரைட்டு இருக்கும். அம்மா பவர்ஃபுல் கேஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எந்த எண்ணெய்ன்னு தெரியல. ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயம் ரொம்ப அழகாக வெட்டியிருக்கீங்க, சூப்பர். வெங்காயத்தை போட்டு, அதாவது பிரெட்டே 4 பிரெட் தான் இருக்கு. 4 பிரெட்டுக்கு தாங்கிறது அதிகமாக வெங்காயம் இருக்குது. என்ன கணக்குன்னு தெரியல. 2 வெங்காயம் தூக்கிப்பட்ட மூதேவி நீ தான் பைத்தியம். போடு. கொஞ்சமா பொலிசாக வெட்டியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வதக்கிக்கணும். அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். ஐயோ, கையை கழுவுனியால நைட்டு தூக்கத்துல எழுதி போட்டுட்டு கையை கழுவுனியா இதை கழுவுனியான்ட்டு. கையை இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வச்சிருந்தானோ அதைத்தான் நீ இப்ப திங்க போற. நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிக்கிட்டேன். போடு போடு. இன்னும் பொறுமையா நம்ம போய் தூங்கி எழுந்துட்டு காலைல எழுந்துச்சு வரேன். பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இதை பார்த்தா உனக்கு என்ன ஐடியா வருதா? ஐடியா இல்லையா? பசிக்கு நீ தான் கேட்ட, ஏதாவது செய்வோம். சாதம் எடுத்துக்குள்ள தடம் தடம். இப்படி இப்படி ஒரு ஊத்து உள்ள ஊத்துவோம். புடிக்கிட்டு போனா புடிக்கிட்டு போகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்கு பத்தியா? திஸ் இஸ் ஃபியூஷன். இருக்கட்டும், மிச்சம் கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்த டிஷ்ஷுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொடுங்க. நான் அப்படி போட்டு போயிடுவோம்பா. நைட் 2 மணிக்கு உட்காந்துட்டு தம்பி 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 மெதுவாமா. பக்கத்துல சந்திரமுகி படுத்து கிடக்குமா? சந்திரமுகி ஒரு ரூபா காஞ்சனா படுத்து கிடக்கு தெரியுமா? அப்படி அதுக்கு பக்கத்துல இருந்து அருந்ததி படுத்து கிடக்கு, அது தெரியுமா? அப்படி அருந்ததி. சரி, சும்மா நாக்கா பெப்பர் எடு. இருல அந்த விஜயராகவன் டெம்ப்ளேட் இருக்குல்ல, எல்லாம் என் நேரம் பூ அப்படின்னு சொல்லுவான்டா. ஏதோ பண்ணியே சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். தம்பி பெப்பர் எங்க இருக்கு?
சமைக்கிறவங்க தான் தெரியும். மலை சாரல் போல தூங்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் மூக்குல போட்டுட்டு இருக்கிற இவ்வளவு நானு. ஐயா தம்பி கொஞ்சம் நாளுப்பா, இது இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ முடிஞ்சிருச்சு தம்பி. அந்த கோரியண்டர் லீஃப் மட்டும் கொஞ்சம் வாங்க போங்க. இங்கிலீஷ்ல தான் அப்படிதான் பேசுவோம் போ. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இல்ல கொத்து கொத்து ஏதோ சொல்லிட்டு ஹலீம் மாதிரி பண்ணி வச்சிருக்க. அப்படிதான் இருக்கும். தட் இஸ் ஃபியூஷன். எப்படி நீ இது சவுக்கா பெட்டு அங்கங்கன்னு போனா ஹலீம் 400 ரூபா சொல்லுவாங்க. நமக்கு நைட்டு வெறும் 2 பிரெட்ல முடிச்சு கொடுத்துறேன். முடிஞ்சே இதை வச்சு போஸ்ட் ஒட்டிக்கும். தம்பி நீ என்னதான் புது பேச்சலரா இருந்தாலும் அந்த பிரசன்ட் பண்ற இதுல தான் இருக்கு. அப்படியா பை கொஞ்சம் இந்த கரண்டி முள்ளுங்க கழுவு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒரு இது கேட்டதுக்கு கழுவ விடுறான், வெட்ட விடுறான். இந்தா பார்த்து முட்டை கொதிக்க போகுது. போட்டு உப்பு 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 வலது கையில தான் இருக்கு. உனக்கு கொஞ்சம் சொரணம் கம்மி, வேணா 1/2 ஸ்பூன் போட்டுருவா. ஐயா பைத்தியமே, கம்மியா போடல. தெரியும் உனக்கு சொரணம் கொஞ்சம் கம்மி தானே. சரி இதுக்கு உப்பு போட்டியா? அது இந்த ஆஃபேர்ல போட்டு நான் மேட்ச் பண்ணிவிட்டேன். சால்னாலும் உப்பு இருக்குல்ல, பின்ன என்ன. வாந்தி எடுக்காம விடும், வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போலயே. 2 மணிக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா வாந்தி இருக்க போறோம். எப்படி ஒன்னும் முடியுமா தான் தெரியும் தம்பி. ஐயா சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணன் தானே, வரமாட்டேங்குத நம்மளுக்குன்னு. தம்பி நான் உன்னைய மாதிரி குக்கிங்லாம் கிடையாது. நீ எழுப்பி விட்டு பசிக்குன்னு சொன்னதுனால நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது இங்க ஒரு பேச்சுலர்ஸ்லாம் இதோட மோசமா இருக்கும். நாங்க இல்ல டைலாக் வேற. நீங்க எல்லாம் அப்போ உள்ள பேச்சுலர், நாங்க இப்போ உள்ள பேச்சுலர். சரி இப்போ நீங்க அப்போ உள்ள பேச்சுலர் நீங்க என்ன பண்ணீங்க? ஹோட்டல் வாங்கி தின்னீங்க. நாங்க இதெல்லாம் பண்ணாம என்ன. சரி சும்மா நாங்க கழுவி. அதாவது வெங்காயம், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கொத்தமல்லி மலை சாரல் போல் கையில இருந்தாலும் போக மாட்டேங்குத. திஸ் இஸ் ஃபார் யூ, வாங்க சாப்பிடலாம். A few moments later. நீ சாப்பிடுங்க முதல்ல இருக்கு ஸ்பூன் இருக்கும். ஸ்பூன் நல்லையா? எப்படியா சூப்பராக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, 4 பிரெட்டு தான் அது சாணிச்சு. 4 பிரெட்டுக்கு 2 பிரெட் கொடுத்த அதை கூட மன்னிச்சிடும்ல. அப்போ பேச்சலர் இப்போ பேச்சல் டேரா கூட்ட பார்த்தேன். அதான் சொல்லிட்டேன்ல, இதுக்கு பேர் தான் ஃபியூஷன், வாய்ஸ் ஃபியூஷன். நான் இதை வச்சு ஒரு கடை வைக்கலான் இருக்கேன் தெரியுமா. நம்ம போன வாரம் துபாய்க்கு போய் சாப்பிட்டு வந்தேன். அங்கே எப்படி இருந்துச்சு, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, மூடிட்டு தின்னு. நைட்டு 2 மணிக்கு நீ கேட்டோன்னு எந்திச்சு பண்ணி கொடுத்துருக்கேன் நான். A few moments later. கிட்டவா
கடைசியாக ஒரு டிப்ஸு, சால்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஹலீமு, சால்னா கம்மியாக இருந்துச்சுன்னா அது கொத்து. சால்னா வந்து இப்போ நம்மளுக்கு அதிகமாக இருந்ததுனால அவனுக்கு ஹலீம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணி இது பண்ணுங்கள், கொத்து வரும். இது வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஓகே இது நல்லாருன்னு சொல்லிட்டு தின்னுக்கிட்டே இருக்கான் பாருங்களேன் உட்காந்து ஃபுல்லாக. பசிக்குது. அடுத்த வாட்டி சால்னா கம்மியாக வச்சு அவனை கொத்து உருளை பண்ணி தரேன், சரியா? ஆள ஓடுறா. தின்னுட்டு போல. 1 hour later. ஜோக்ஸ் அப்பார்ட், எப்படி இருந்துச்சு உண்மையாக சொல்லு. எனக்கு ஓகே தான். நான் அதாவது இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஹலீம் டேஸ்ட் தான் கொடுத்துச்சு. பிரெட் ஹலீம் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சால்னா கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா கொத்து பிரெட் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் வந்து நைட்டு ஏதாவது கிரேவிங்ஸ் எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு நிமிஷம் இரு. ம்